விஷயத்துல நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்களா? பக்காவா ஃபாலோ பண்ணோம் டாக்டர். நேத்துல இருந்து ரூம்குள்ள யாருமே போகல. எதுக்காக நான் போக வேணாம்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது டாக்டர். நோய் தொற்று ஏதாவது இருந்தா பட்டுன்னு அட்டாக் ஆகிற கண்டிஷன்ல அப்பாவோட ஹெல்த் இருக்கிறதால யாரையும் உள்ள அலோவ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. ஆமா, யார் போனாலும் மாஸ்கோடையும் கிளவுஸோடையும் தான் போகணும். டாக்டர், அப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது? எதுவும் வேணாம். ஈவினிங்ல நான் ஏத்துற சலைன்ல ஒரு நாளைக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் அவருக்கு சேர்ற மாதிரியான மெடிசன்ஸையும் நான் சேர்த்துறேன். ஓகே? ஓகே டாக்டர். மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அப்படியே தான் இருக்கு. பெருசா ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்படின்னா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? அது உங்க இஷ்டம் தான் நான் சொல்லுவேன். வாணி, என்னங்க? அப்பாவுக்கு இன்னும் நினைவு திரும்பல. நினைவு திரும்பின பிறகு அவர் கண்டிஷனை நாம பார்த்த பிறகு எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணலாம். சரியா? அதுக்காக மாமாவை ஹாஸ்பிட்டல்ல கூட வைக்காம இங்க வீட்ல கூட்டிட்டு வந்து வைக்கிறது எனக்கு சரியா படலங்க. மண்டு, ஆஸ்பத்திரியிலேயே அவர் இப்படியே வச்சிருந்தா வெளியில நியூஸ் பரவும். நம்ம கம்பெனி ஷேர் வியாபாரத்தை அது பாதிக்கும். அதனால தான் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோம். நினைவு திரும்பின உடனே நீ சொன்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சரியா? நினைவு ஒருவேளை திரும்பலனா? வாணி, டாக்டர், நாமளே ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணோம்? லெட் அஸ் ட்ரை. அதுக்குள்ள ஏன் இப்படி பேசுறீங்க? அது இல்ல டாக்டர். மாமா மாதிரி நல்லவங்க இன்னும் ரொம்ப நாள் வாழணும். அவர் கொன்னு ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல பேசுறேன். இங்க பாரு வாணி, அப்பாவுக்கு இந்த வாட்டி வந்தது சிவியர் ஹார்ட் அட்டாக். வேற யாரா இருந்தாலும் பொழைச்சிருக்கவே மாட்டாங்க. இல்லையா டாக்டர்? ஆமா, அவருக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதால ஆயுசு கெட்டியா இருக்கு. இந்த நிலைமையிலாவது இருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். டாக்டர், எப்படியாவது மாமாவை காப்பாத்தி கொடுங்க. இது என் ஒருத்தி கோரிக்கை மட்டும் இல்ல, எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரோட கோரிக்கையும் தான். யாரு கோரிக்கையா இருந்தாலும் முடிவு மேல இருக்கிறவங்க கையில தான் இருக்கு. அவகிட்ட அப்படி சொன்னா டென்ஷன் ஆயிடுவா. நீங்க விடுங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். வாணி, என்னங்க? லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்னு நிறைய வந்துருச்சு. அப்பாவை நம்மகிட்ட சேஃபா திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம டாக்டரோட பொறுப்பு. என்ன டாக்டர்? ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? வாங்க டாக்டர். ம். நான் ஏசிபி உத்தமன் பேசுறேன். நான் இந்த மத்த போலீஸ்காரங்க மாதிரி வழவழா கொழான்னு கேரக்டர் கிடையாது. ஒரு கேஸ் எடுத்தா உடனுக்குடனே ஆக்ஷன் எடுத்து அதை முடிக்கிறது ஏன் ஸ்டைல். உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை சார். வாரண்ட்டும் ஏன் அதிகாரிங்களே போதும். ப்ளீஸ் கோஆபரேட் மீ. உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைமை வேற கேஸுக்காக செலவு பண்றது உபயோகம் நினைக்கிறவனா வச்சிடறேன். தேங்க்யூ. என்னம்மா? எங்க அண்ணன் விஷயம் சார். உங்க அண்ணன் விஷயம் என்ன? இந்த போட்டோவை கொஞ்சம் வாங்கி பாருங்க சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. உங்க அண்ணன் போலீஸ் ஆபீசரா? இல்ல சார், அவர் நாடக நடிகர். டிவி சீரியல் ஒண்ணுக்காக இந்த வேஷம் போட்டு போனவர் திரும்ப வீட்டுக்கே வரல சார். அப்படியா? ஆமா சார். எந்த கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு போலையா? இல்ல சார். எத்தனை நாள் ஆச்சு போய்? ஒரு வாரம் ஆகுது சார். ஒரு வாரம் ஆகுதா? ஆமா சார். ஒரு வாரமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் எங்க அண்ணனை தேடிட்டு இருந்தேன் சார். எங்கேயும் ஒரு தகவலும் உபயோகமா கிடைக்கலையா? இல்ல சார். சரி, இந்த போட்டோவை வெளியில ஏட்டையா கிட்ட கொடுத்துரு. சரிங்க சார். கூடவே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. ஓகே சார். அப்புறம் சார், நான் உங்ககிட்ட பேச வந்தது இது மட்டும் இல்ல சார். பின்ன? இது ஒரு வாட்டி பாருங்க சார். என்னது? என் அண்ணாவோட பேங்க் பாஸ்புக் சார். இத எதுக்கு இப்போ எனக்கு காட்டுற? எங்க அண்ணனுக்கு மீறி போனா மாசம் ஒரு 20,000 தான் இன்கம் வரும் சார்.
ஓகே. ஆனா அவர் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு சார். வாட்? 3 லட்சம் இருக்கா? ஆமா சார். வேணா நீங்களே பாருங்க சார். ஆமா இருக்கு. அதுவும் போன மாசத்துல யாரோ பெரிய பணம் கட்டி இருக்காங்க. ஆமா சார். அந்த பணம் கட்டினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா எங்க அண்ணன் காணாம போனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிடும் சார். ஹலோ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் வெங்கடேஷ். நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். யாரு போய் ஏசிபி கிட்ட பேசுனது? என் தங்கச்சி தான் சார் போய் பேசினா. வெரி குட். அந்த ஆள் நம்பிட்டானாமா? பக்காவா நம்பிட்டான் சார். உன் அக்கௌண்ட்ல பணம் யார் போட்டதுன்னு தேட ஆரம்பிப்பான்ல? ஆமா சார், தேடுவான். அப்போ அவன் உடனடியே ஆக்ஷன் எடுப்பான். டோன்ட் வெரி. ஓகே சார். நம்ம இடத்துக்கு வந்துடு. ஓகே? ஓகே சார். எதுக்காக நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன்? காரணம் இருக்கு, சொல்றேன். அவர் உன்னை புடிச்சிட்டாருன்னா அசிங்கம் ஆயிடாது? அவர் என்னை கண்டுபிடிக்கணும், நான் அசிங்கப்படணும். அப்பதான் அவரால வேறொரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்? அத பத்தி அப்புறம் சொல்றேன், வா. கதவை தாப்பால் போடுங்க. இந்த வாட்டியும் உங்க பெரியப்பா சாக மாட்டார் மாதிரி தெரியுது. ஆமாம், இந்த தடவை ஹார்ட் அட்டாக் வந்தோடனே எப்படியும் உயிர் போயிடும்னு நினச்சேன். எமங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வருது அவருக்கு கை வந்த கலையாயிடுச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? இனி அடுத்த டோஸ் மருந்து கொடுத்து அந்த மருந்து கலந்த காஃபியை குடிக்க வச்சு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடும். ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஹார்ட் அட்டாக் வரதுக்காக வெளிநாட்டுல இருந்து உங்க ஃப்ரெண்டு கொடுத்தது உண்மையிலேயே ஒரிஜினல் மருந்து தானா? என்ன இப்படி சந்தேகப்படுற? ஒரிஜினலாக ஹார்ட் அட்டாக் வந்தது தானே? வந்தது. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லேயும் அவருக்கு மருந்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ப்ரூவ் ஆகாது. சூப்பர் மருந்து இது, சந்தேகப்படாத. ஆனா மனுஷன் சாகலையே. அது அவர் ஆயுஸ் கெட்டி. பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஏன் டென்ஷன்லாம் இப்போ வேற ஒரு விஷயத்துல தான். என்னது? பெருசு இனிமே எந்திரிக்காதுன்னு அவர் செக் புக்கில் அவரை மாதிரியே கையெழுத்து போட்டு மறுபடியும் பேங்க்ல இருந்து பணத்தை ட்ராப் பண்ணிட்டேன். எவ்வளோ? 3 லட்சம். அதுக்கு என்ன, அந்த பணத்தை திரும்ப கொண்டு போய் பேங்க்ல கட்டிடுங்க. கட்டினாலும் பெருசு அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது செக் விஷயத்தில் நான் மாட்டிக்குவேன். மாட்டின என்ன, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். மாட்டினா இந்த வாட்டி அவர்கிட்ட எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது. ஃபோர்ஜரி பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அவ்வளோ பிரச்சனையா இருந்தா ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? பேசாம எப்பவே ரூமுக்குள்ள போய் மூக்க அமுத்தி மூடிட்டோன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஸ்ட்ரகிள் ஆகி சாவார். விஷயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். அப்படியா? பேசாம நம்ம மருந்தியே அடுத்த டோஸ் இப்பவே கொடுத்துட்டா? உடம்புல ரத்தத்தில் கலக்காம எங்கேயாவது நின்று நம்மளை காட்டி கொடுத்துரும். ஸோ இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது, வாய் வழியாக தான் குடிக்க கொடுக்கணும். எல்லாமே சிக்கலா தான் இருக்கு இல்லையா? ஆமாம், அதுதான் யோசிக்கிறேன். அந்த வக்கீல் பொம்பளை வேற ஊரில் இல்லை, அது ஒரு டென்ஷன். அது எதுக்கு இப்போ? எங்கள் பெரியப்பா சொத்து முழுசும் என் பேரில் தான் எழுதி வச்சிருக்காருன்னு அன்னைக்கு அந்த வக்கீல் பொம்பளை சொல்லுச்சுல்ல? ஆமா. எங்கள் பெரியப்பாவுக்கு இன்னொரு வாரிசு இருக்குதுன்னு வெளியில் சொல்கிறாங்க. இன்னொரு வாரிசா? ஆமாம். யார் சொன்னது? எங்கள் பெரியப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்த அவரோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு புது குண்டை போட்டுட்டு போயிருக்காரு. என்னது? எங்கள் பெரியப்பா கண் முழிக்கணும்னா அவரோட மாஜிக் காதலி மாயாதேவியை கூப்பிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போக சொல்லு. அவங்க வாய்ஸ் கேட்டால் கண் திறந்துருவாருன்னு சொன்னார். மாயாதேவியா? ஆமாம். அவங்க யாரு? அவங்க ஒரு நாடக நடிகை.
திருச்சியில் இருக்காங்க. அவங்களோட தீவிர ரசிகன்தான் எங்கள் பெரியப்பா. அவங்க கூட ஏற்பட்ட தொடர்பில் ஒரு வாரிசு கூட இருக்கான். ஐயோ, நமக்கு இத்தனை நாளா டவுட்டே வரலையேங்க. ஆமாம், யாருக்கும் டவுட் வரல. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த தொடர்பை இத்தனை வருஷமாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வாரிசு இருந்தா நமக்கு பிரச்சனை தானே? ஆமாம், எங்கள் பெரியப்பாவுக்கு நேரடி வாரிசு இல்லாதனால மறைமுகமாக தங்கச்சி பையனான என் மேலே சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ புதுசாக வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு எனக்கு பிரச்சனை, எனக்கும் லாஸ் தானே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த லாயர் பொம்பளை கிட்ட இன்னொரு வாட்டி உயில் பிரச்சனையை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு அந்த அம்மாவை நேத்துல இருந்து ட்ரை பண்ணுறேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. தோ அந்த அம்மாவே லைனுக்கு வந்துருச்சு. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சபரி. நீங்க என்னோட மொபைலுக்கு ட்ரை பண்ண மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கு. ஆமாம் மேடம், நான் தான் ட்ரை பண்ணேன். நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், இன்டீரியல் வில்லேஜ். அங்க சிக்னல்ஸ் கிடைக்கல. என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, பெரியப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம் தெரியுமா? ஆ தெரியும். நான் திருச்சி கிராஸ் ஆகும்போது சொன்னாங்க. இப்ப நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காரு, ஆனால் இன்னும் சுயநினைவு வரல. அதெல்லாம் வந்துரும், பயப்படாத. காட் இஸ் கிரேட். ஆமா, எனக்கு எதுக்கு நீங்க ஃபோன் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது ஒன்றும் இல்லை மேடம், பெரியப்பா எழுதி வச்ச உயில் விஷயமா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். தாராளமா கேளுங்க. என்ன சந்தேகம்? பெரியப்பா சொத்து முழுசும் என் பேரில் தானே எழுதி வச்சிருக்காரு. எதுக்கு உங்களுக்கு அதுல சந்தேகம் வருது? அந்த உயில் எழுதுனதே நான் தான். சொத்து பூராவுமே உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அவருக்கு வேற யாரும் வாரிசு இருக்காங்களா சொல்லுங்க? அவருக்கு குழந்தைங்க இல்ல. அவரை கல்யாணம் பண்ண உங்க பெரியம்மாவுக்கு வயித்துல ஏதோ ப்ராப்ளம், அதனால முடியல. ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு சொன்னாங்க. உங்க பெரியப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு. போகுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா நாட் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டாரா. இருக்கிற வாரிசு போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா. அந்த வாரிசு யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அந்த வாரிசு நான் தானே. சாட்சாத் நீங்க தான். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வச்சிடுறேன். என்னங்க சொல்றாங்க? அவங்க கன்ஃபார்மாக பெரியப்பா உயிலில் என் பேரில் தான் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, பேசாம இருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவரோட கதையை முடிச்சிட்டு உங்க கடனை எல்லாம் அடிச்சிட்டு அப்படியே எங்க அப்பாவுக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு நம்ம ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரியே முடிச்சா என்னன்னு யோசிக்கிறேன். முடிச்சிடுங்க. யாரோ வந்திருக்காங்க, நீங்க யாருன்னு போய் பாருங்க. ம். யாரு? மிஸ்டர் வேதாச்சலம் வீடு தானே இது? ஆமாம். நான் அவரை பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? அது என்னோட சொந்த விஷயம். வேதாச்சலம் என்னோட பெரியப்பா. நீங்கள் சொல்ல வேண்டியதை எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம். உங்களுக்கு அவர் வெறும் பெரியப்பா. ஆனால் எனக்கு அவர் என்னவா வேணும்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு அவர் அப்பா. வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஏடியா கிட்ட வந்து அடம் பிடிக்கிறியாமே? ஆமா சார். என்ன விஷயம்? நான் காத்தால ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்கு சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன போய்? என் அண்ணன் காணாம போயிட்டதா
நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தல சார், ஆமா, அந்த கம்ப்ளைண்டே போய் சார். ஐ எம் சாரி சார். என்ன போய்? எங்க அண்ணன் என்கிட்ட வந்து நான் காணாம போனதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா, அவங்க என்கொயரி பண்ணா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என் அக்கௌண்ட்ல பணம் கட்டினவங்க யாருன்னு கேட்டா பேங்கர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா போலீஸ் கேட்டா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவர் சொன்னதுல நம்பிக்கை இல்லை சார். அதுக்காக மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? ஆமா சார், நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் எனக்கு வேற ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அது? எங்க அண்ணன் வேற யாருக்காகவும் ஒர்க் பண்றாரு சார். ஏதோ தப்பான டீலிங் நடக்குது. அது என்னன்னு தெரியணும்னா நேர்மையான ஆபீசரான உங்க மூலமா இத விசாரிக்க வச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன் பேர் என்னம்மா? யமுனா சார். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஆமா, என்ன பண்ற நீ? பிஇ தேர்ட் இயர் பண்றேன் சார். கீப் இட் அப். ஆமா, உங்க அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காரு சார். அவன் வந்த உடனே என்கிட்ட நீ பேசு, சரியா? ஓகே சார். நீ கிளம்பு. நான் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு கிளியர் பண்றேன். ஓகே? ஓகே சார். எங்க அண்ணன் உங்க அண்ணனை உனக்கு நான் சேஃபா ஒப்படைக்கிறேன். ஓகே? ஓகே சார். வரேன் சார். ம். டேய், நல்லா இருக்கிறியா? உண்மையை சொல்லனா இப்ப நல்லா இருக்கிற நீ நாளைக்கு நல்லா இருக்க முடியாது. அக்கா பிரிச்சிருவேன். சீக்கிரம் டக்கு டக்குன்னு சொல்லு. நீ கடைசியா போன் பண்ண அகில் யாரு? எதுக்காக நீ காணாம போனதா உன் தங்கச்சி கிட்ட சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்ன? அகில் யாரு? யாரு? வணக்கம் மேடம், என் பேர் அகில். முகில் அனுப்புனார். ஓஹோ, வாங்க. அந்த சோஃபால போய் உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க தம்பி. தேங்க்யூ மேடம். டாக்டர், நான் சொன்ன ஆளு இவர்தான். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். அப்படின்னா நேரடியா விஷயத்தை கேட்டுடலாமா? தாராளமா கேட்கலாம். தம்பி, இது வரைக்கும் நீங்க யாரையாவது கடத்திருக்கீங்களா? இது வரைக்கும் 2034 ஆட்களை கடத்தியிருக்கோம் சார். ஒரு கேஸு கூட போலீஸில் ஃபைல் ஆகவே இல்லை. 2035வது ஆளா நாங்க சொல்ற ஒரு ஆளை கடத்தணும் முடியுமா? கண்டிப்பா. நம்ம ப்ரொஃபஷனே தானே சார். யாரை கடத்தணும்? ஒரு பொண்ணை கடத்தணும். பொண்ணா? ஆமா, பேர் வாணி. பெரிய ஒரு பிசினஸ் மேனோட ஒய்ஃப். அவங்கள கடத்தணும். ஓகே, கடத்தி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா சார், நாங்கள் இது வரைக்கும் போலீஸில் மாட்டாமல் இருக்கிறோன்னா அதுக்கு ரீசன் ஒன்றே ஒன்று தான் சார். என்னது அது? நாங்கள் யாரை கடத்துகிறோமோ அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் ஆல் இன் ஆல் அபவுட் தேம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நாங்கள் கடத்தி யாரையாவது விடுவிச்சிட்டா அவங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்ககிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு.
அந்த ஃபார்முலா படி எங்களுக்கு இந்த கிட்னாப் ஆஃபரை யாரு கொடுத்தாங்களோ அவங்க டீட்டெயில்ஸையும் நாங்க டெலீட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் எங்க வேலை. அதுக்கு நீங்க என்ன பர்பஸுக்கு அந்த பொண்ணை கடத்த சொல்றீங்களோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். என்ன வக்கீல் மேடம், இந்த தம்பி புதுசா ஸ்கீம் எல்லாம் சொல்றாரு. இருங்க, நான் பேசுறேன். மிஸ்டர் அகில், மேடம், நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெரிய இடத்து பிரச்சனைக்கான சொல்யூஷன். அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரனை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த பொம்பளைய கிட்னாப் பண்ணி ஆகணும். அதான் கிட்னாப்புக்கு நான் ஓகே சொன்னேனே. நீங்க ஓகே சொன்னீங்க. ஆனா நீங்க ஓகேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிச்ச பல கண்டிஷன்களோட சொன்னீங்க. கரெக்டா? ஆமா மேடம், அது அப்படிதானே. எங்களுக்கு அப்படி கண்டிஷன்லாம் இருக்க கூடாது. புரியல. உங்க வேலை என்னன்னா, நாங்க சொல்ற ஆளை கிட்னாப் பண்ணி நாங்க சொல்ற இடத்துல தங்க வைக்கணும். உங்க இடத்துலயா? ஆமா. எங்க வேலை முடிஞ்சதும் நாங்க ஃபோன் பண்ணுவோம். தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்ண இடத்துலயே பத்திரமா விட்டுறணும். புரியுதா? புரியுது மேடம். இந்த டீல பண்றதுக்கு உங்க டீமுக்கு எவ்வளவு பணம் வேணும் அத சொன்னீங்கன்னா, அது ரீசனபிளா இருந்தா நாங்க ஓகே சொல்லுவோம். நீங்க வேலை பண்ணலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க மேடம். ஒருவேளை நாங்க சொன்ன டீல உங்களால செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கன்வின்ஸாவோ சார்ஜாவோ வாங்கிட்டு நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் ஒரு வாட்டி முகிலன் கிட்ட பேசிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். இவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? இவனை அனுப்பி விட்டவன் எனக்கு வேண்டியவன். இவன் ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசினதுனால நான் இவங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கண்டிஷனை சொன்னேன். அது சரி. வாங்க, என்ன சொல்றான்னு கேட்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே, அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன். மேடம், சார் கிட்ட பேசிட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாரு. நான் யாரை கிட்னாப் பண்ண மேடம்? அவங்க டீட்டெயில் கொடுங்க. வெளியே வெயிட் பண்ணு, போட்டோ தரேன். ஓகே. மிஸ்டர் அகில், இந்தாங்க. என்ன சார், ஏதோ பொம்பளைய கடத்தணும்னு சொன்னீங்க, பார்த்தா ஆம்பளை போட்டோ கொடுக்குறீங்க. இவன் அவளோட புருஷன். லாயர் மேடம் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. யாரை கடத்தினா உங்களுக்கு என்ன? பணம் சேம் தானே. நீங்க கடத்த வேண்டியது இவனை தான். ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். சரியா? அட்ரஸ் பின்னாடியே இருக்கு. ஓகேவா? ஓகே சார், வரேன். ஏய், என் புருஷன் 1/2 மணி நேரமா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றேன்ல. ஆனா நீ போனையே வைக்க மாட்டேங்கிற. வெயிடி போன் அப்புறமா பேசுறேன். என்னங்க, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்க? கதவு சாத்துனியா? சாத்திட்டேன். ஏன்? ஆமா, இவர் யாரு? இவரு என் பெரியப்பாவோட புள்ளையாம். என்னது? பெரியப்பாவோட புள்ளையா? புரியல. அதாவது சாருக்கு அப்பா எங்க பெரியப்பா மிஸ்டர் வேதாச்சலம். அப்படின்னு யார் சொல்றது? சார் தான் சொல்றாரு. அவருக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கிறதா மாமா என்கிட்ட எப்பவும் சொன்னதே இல்லையே. அதுக்கு எங்க பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிற விஷயமே தெரியாதாம. ஹலோ, நீங்க வீடு மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல. ராம் காட்டன் மில்ஸ்
ராம்ஜெனி ஃபேக்ட்ரி, ராம் கெமிக்கல் கம்பெனிக்கு அப்புறமா ராம் என்டர்பிரைசஸ், இப்படி பல கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் வேதாச்சலம் தான் என்னோட அப்பா. இது கன்ஃபார்ம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ராம் ராம் ராம்னு எல்லா கம்பெனிக்கும் என் பேர் வச்சிருக்கார் தெரியுமா? தெரியாது. அது எங்க அம்மா பேரோட முதல் எழுத்து. அம்மா பேரு ராமலக்ஷ்மி. நாடகத்துக்காக மாயாதேவின்னு பெயரை மாத்திக்கிட்டாங்க. மாயாதேவியோட மகாராணி? ஆமா. எங்க அம்மா உங்க பெரியப்பாவுக்கு தாலி கட்டாத மனைவியா வாக்கப்பட்டதுக்கான பலன் நான் பிறந்தேன். இத்தனை வருஷமா என்கிட்ட கூட என்னோட அப்பா யாருன்னு சொல்லாம இருந்த எங்க அம்மா போன வாரம் சாகும்போது தான் விஷயத்த சொல்லிட்டு ஒரு போட்டோவை கொடுத்தாங்க. என்ன போட்டோ அது? நீங்களே பாருங்க. இந்தாங்க. நல்ல வேளை எங்க அம்மா இந்த போட்டோவை பத்திரமா வச்சிருந்தாங்க. நான் அந்த போட்டோவை என் மொபைலில் ஷூட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த போட்டோவெல்லாம் கிராஃபிக்னு சொல்லிடலாம் இல்லையா? அதனால தான் எங்கள் அப்பா கையெழுத்தில் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். என்ன லெட்டர்? இந்தாங்க. சத்தமா படி. அன்பு ராமலட்சுமி, உன் பேர்ல நான் கம்பெனி தொடங்கியிருக்கேன்னு சொன்னதும் நீ கோவப்பட்டு எழுதின கடிதம் எனக்கு கிடைச்சது. என் மேல கோவப்பட்டு எந்த பயனும் இல்லை. நீயும் நானும் ஏதோ சில காலம் கணவன் மனைவியா வாழ்ந்தோம். அதோட திருப்திப்பட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நான் நல்ல சமூக அந்தஸ்துல இருக்கேன். இந்த நிலையை அடைய நான் உன்னை இழந்து வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டேன். நம்ம தொடர்பு 4 பேருக்கு தெரிய வந்தா அதோட பாதிப்பு பூராவும் எனக்கு தான். நாடகத்துறை செழிப்பா இல்லைனும் உனக்கு வருமானம் கம்மியா இருக்கணும் லெட்டர்ல எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு ஒரு சொந்த வீடும் மாசம் மாசம் வருமானமும் வர மாதிரியான ஒரு பேங்க் சேமிப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். கடிதத்தை படிச்சதும் கிழிச்சு போட்டுரு. இப்படிக்கு உன் மேல அன்பான வேதாச்சலம். சொன்னபடி உங்க அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சாரா? செஞ்சிருப்பாரு. எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அப்ப விவரம் தெரியாது. ஆனா சொந்த வீடு இருக்கு. ஸோ செஞ்சிருக்கலாம். உன் அம்மா இறந்த விஷயம் என் பெரியப்பாவுக்கு தெரியப்படுத்தலையா? அவர் இருக்கிறது எங்க அம்மா இறந்த பிறகுதான் தெரிஞ்சுது. அதான் இப்ப தெரியப்படுத்த வந்தேன். எங்க அவர் மாடியில் படுத்திருக்காரு. எங்க? ஒரு நிமிஷம். எங்க போற? மாடிக்கு போறேன். ஏன்? அவர்கிட்ட பேச போறேன். என்ன பேச போற? நான் என்னமோ பேசுறேன், உனக்கு என்ன? இங்க பார், நீ இப்ப ஆத்திரப்பட்டு பேசுற நிலைமையில அவர் இல்ல. மாரடைப்பு வந்து உடம்புக்கு முடியாத நிலைமையில இப்ப படுத்திருக்காரு. டாக்டர் இப்பதான் செக் பண்ணிட்டு போயிருக்காரு. நீ போயிட்டு நாளைக்கு வா. என்னது? போயிட்டு நாளைக்கு வரவா? ஆமா. ஹலோ, நான் திருச்சியில இருக்கிறவன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது. என்னங்க நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பேசுறேன்? கரெக்டா தானே பேசுறேன். எங்க கரெக்டா பேசுறீங்க? ராங்கா பேசிட்டு இருக்கீங்க. ராங்கா பேசுறேனா?
பின்ன இல்லையா? ஏன்பா உன் பேர் என்னன்னு சொன்ன? ஜானி. ஜானி. என்னங்க, இது ஜானியோட அப்பா வீடு கரெக்டாப்பா? கரெக்ட். ஜானியோட அப்பா வீடுனா ஜானியோட வீடு மாதிரி தானே? கரெக்டாப்பா? என்னோட வீடு மாதிரி இல்ல, வீடே தான், சொந்த வீடு. கரெக்ட் கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஜானி எதுக்கு வெளியில போய் தங்கிட்டு நாளைக்கு வரணும்? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, அதையும் நீயே சொல்லு. ஜானி அவங்க அப்பா குணமாகுற வரைக்கும் இங்கே தான் தங்குவாரு. கரெக்டா ஜானி? எக்ஸாக்ட்லி. அப்பா குணமானதும் அம்மாவுக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் கேட்டு தன்னை வாரிசா அறிவிக்க சொல்லி கேட்பாரு. அந்த ஐடியால தானே வந்திருக்க? 100% கரெக்டா சொல்லியிருக்கீங்க. எனக்கு தம்பி கீழே ரூம்ல தங்கிக்கிட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? என்னங்க நீங்க, பரவாயில்ல தங்கிக்கோன்னு சொல்லுங்க. சரி சரி, தங்கட்டும். வெரி குட், அப்படி சொல்லுங்க. ஜானி, நீ கீழே ரூம்ல தங்கிக்கோ. என்ன? தேங்க்யூ அண்ணி. அண்ணியா? ஆமா, எங்க அப்பாவோட ஒய்ஃபோட தங்க பையன்தான் இவரு. எனக்கு அண்ணன் முறை. இவரு அண்ணன்னா நீங்க அண்ணி தானே? ஓ, வெரி குட் வெரி குட். நீ பொழைச்சுக்குவ. கீழே ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? சரிங்க நீ, வரேன். வரேங்கண்ணா. எங்க இருந்துங்க இந்த புது பூதம் கிளம்பி வந்திருக்க? தெரியல, அவன் ஒரு மாதிரி டார்ச்சர்னா நீ வேற மாதிரி டார்ச்சர் பண்ற. என்னது? நான் என்ன டார்ச்சர் பண்றேன்? ஆமா, உன் பேச்ச கேட்டா அவனுக்கு தோணாத டைலாக் கூட நீயே சொல்லி கொடுக்குற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு நல்லா தோணுமே. நான் அப்படி பேசலனா அவன் மனசுல என்ன எண்ணத்தோட வந்திருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கு தான் அப்படி போட்டு வாங்கினேன். என்னது போட்டு வாங்கினியா? நல்லா வாங்கினப்போ ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, தெரியுமா? அதெல்லாம் விடுங்க. நம்ம கழுத்து மேல வந்து சப்பனங்கள் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இவனை என்ன பண்ண போறீங்க? அதுதான் புரியல. மாமாவுக்கு சின்ன வீடு இருக்கிறதா யாரோ பேசிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னப்போ நான் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்ப புரியுது. வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, சரியான சாட்சியோட வந்திருக்கான். ஃபோட்டோ லெட்டர்ஸ்னு பக்காவா வச்சிருக்கான். ஆமா, அவனோட அம்மா சாகர நேரத்துல மகன்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து சொத்துக்கு உரிமை கொண்டாடத்தான் அவனை அனுப்பி வச்சிருக்கான். சரி, அதை விடு, ஆக வேண்டியதை சொல்லு. ஆக வேண்டியது என்ன? இவன் நம்ம வீட்டில் இருந்தா நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? பிளஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே மைனஸ் தான். என்ன சொல்ற? ஆமா, உங்க வக்கீல் அம்மா உயிர் விஷயமா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? இல்ல, என் மேலதான் என் பெரியப்பா எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. இப்ப இவன் போய் உங்க பெரியப்பாவை சந்திச்சு தான் யாருங்கிற விஷயத்த சொல்லிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? என்னாகும்? உங்க பெரியப்பாவுக்கு மறந்து போயிருந்த பழைய பாசம் எல்லாம் புள்ள மேல பொங்கிட்டு வந்துரும். உடனே வக்கீல கூப்பிட்டு உயில மாத்தி எழுதணும்னு சொல்லலாம். சான்ஸ் இருக்கா இல்லையா? சான்ஸ் இருக்கு. இது நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்ல. உடனே உங்க பெரியப்பாவை மேல அனுப்பணும். என்னவா நீ சொல்ற? ஆமாங்க, எனக்கு இவங்க 2 பேர் சந்திப்பை தவிர்க்கிறதுக்கு வேற வழி தெரியல.
அதனால தான் அப்படி சொன்னேன். இல்லனா இப்ப வந்திருக்கிற இந்த மகன் கேரக்டரை காதும் காதும் வச்ச மாதிரி கப்புன்னு முடிச்சிடணும். எது பெட்ரு? பெரியப்பாவை காலி பண்ணுறது தான் பெட்டர். சரி, எப்படி காலி பண்ண போறீங்க? டாக்டர் நேத்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார், ஞாபகம் இருக்கா? என்னது? எந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்தாலோ அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டாலோ மாரடைப்பு மறுபடியும் வந்து பெரியப்பா மேலே போயிடுவார்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமா. அதைத்தான் இப்போ நாம் யூஸ் பண்ண போகிறோம். புரியல. நான் இப்போ நேராக பெரியப்பா ரூமுக்கு போய் அவரை எழுப்புறேன். என் கையில் கத்தி இருக்கும். ஒருவேளை அவர் திடீர்னு கண்ணை திறந்தா கத்தியால் அவர் ஓங்கி குத்துற மாதிரி ட்ராமா பண்ணுவேன். அவர் அந்த அதிர்ச்சியில் மாரடைப்பால் செத்துருவார். ஒருவேளை கண் திறக்கலனா? திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். திறந்த உடனே இதே ட்ரீட்மெண்ட்டை மறுபடியும் பண்ணுவோம். அது வரைக்கும் இவனை என்ன பண்றது? மெயின்டைன். என்னங்க என்னாச்சு? என்ன தேடுறீங்க? யாரோ இங்க நின்று ஒட்டு கேட்ட மாதிரி உள்ள எனக்கு தோணுச்சு. யாருன்னு தெரியல. அப்படியா? ஒருவேளை அது ஜானியா இருக்குமோ? ஜானியா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரங்களா? யாருன்னு தெரியல. இரு, நான் கீழே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். உன் பேர் என்ன? சந்தீப் சார். இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லு. பார்த்துட்டேன் சார். தெரியல சார். இவர் யாருன்னே தெரியாம இவர் அக்கவுண்ட்டுக்கு போய் 3 லட்சம் ரூபாய் பணத்தை அக்கவுண்ட்ல கட்டினீங்க. நானா? ஆமா. 3 லட்சம் கட்டினேனா? ஆமா. சாரி சார், நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட தப்பா பேசுறீங்க. பேங்க்ல சிசிடிவி இருக்கும் தெரியுமா? அதுல நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ற வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல உன் முகம் தெளிவா பதிவாயிருக்கு. பாக்குறியா? அது உனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லனா உன் கையால நீ ஃபில்அப் பண்ண உன் செல்லான் காப்பிய அந்த பேங்க்ல இருந்து கொடுக்க சொல்லட்டுமா? சோ பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன் இவர் அக்கவுண்ட்ல பணத்தை கட்டின? அது வந்து டாக்டர் ஹரிதாஸ் தான் கட்ட சொன்னார் சார். அவர் பணம் கட்ட சொன்னாருன்னு முதலிய சொல்லாம ஏன் இவ்வளவு நேரம்? தெரியாது அது இதுன்னு ஏன் மறைச்சு பேசுன? அது வந்து டாக்டர் அந்த பணம் கட்டின விஷயத்த யார்கிட்டயே சொல்ல வேணான்னு சொன்னார் சார். யார் அந்த டாக்டர் ஹரிதாஸ்? நான் தான் சார் ஹரிதாஸ். உங்க ப்ரொஃபஷன் என்ன? டாக்டரா? ஆமாம் சார். நீங்க இவங்கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அவ அக்கவுண்ட்ல கட்ட சொன்னீங்களா? ஆமாம் சார். எதுக்காக அவர் அக்கவுண்ட்ல 3 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினீங்க? அது வந்து என்ன சின்னுங்கிறீங்க? எதுக்காக சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அக்கவுண்ட்டுக்கு 3 லட்சம் பணத்தை கட்ட சொன்னீங்க? சார் அது வந்து எதுக்காக அவ அக்கவுண்ட்ல கட்டின பணத்தை பத்தி கட்டின இவங்கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க? அது வந்து டக்குன்னு எனக்கு பதில் தெரியணும். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யார்கிட்ட இருந்து? யாரோ முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது சார். அதுக்கு அவன் சொன்னதுனால தான் பேங்க்ல இவரோட அக்கவுண்ட்ல பணம் கட்ட அனுப்புனேன் சார். ஆர் யூ ஆல் ரைட் டாக்டர்? சார் உங்க மென்டல் ஹெல்த் நல்லா தான் இருக்கான்னு கேக்குறேன். நல்லா இருக்கு சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? புத்தி நல்லா இருக்கிறவங்க யாரும் முகம் தெரியாதவன் ஃபோன் பண்ணி பேங்க்ல பணம் கட்ட சொன்னா கட்ட மாட்டாங்க. அதுவும் 3 லட்சம் கட்ட மாட்டாங்க.
நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. சார் நான் சொல்றது நிஜம் சார். அது எப்படி சார்? முகம் தெரியாத ஒருத்தன் அவன் கட்ட சொன்ன அமௌண்ட்ட, அதுவும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்ட நீங்க எப்படி சார் பேங்க்ல கட்டுவீங்க? அவன் என்னோட வீக்னஸ் ஒன்று வச்சு மிரட்டி பணம் கட்ட சொன்னான் சார். அப்படி சொல்லுங்க. என்ன உங்க வீக்னஸ்? லேடிஸ் மேட்டரா? இல்லை சார், பின்ன ஆப்ரேஷன் மேட்டர். உன் பேர் என்ன? அரவிந்த் சார். இங்க இருக்கிறவங்கள டாக்டரை தவிர வேற யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். உனக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்ததா? ஆமாம் சார். எப்ப நடந்தது? 1 மாதத்துக்கு முன்னாடி. ஏன் உனக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது? அது சடனாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். அட்டாக்கா? ஆமாம் சார். என்ன வயசு உனக்கு? 23 வயசு சார். 23 வயசுல ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம் சார். அது எப்படி வந்துச்சு? தெரில சார். மொதல் நாள் ஃப்ரெண்டு பார்ட்டியில் 2 பீர் குடித்தேன் சார். திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சு. அவ்வளோதான் சார் தெரியும். இந்த விஷயத்த சொல்லிதான் அவன் மிரட்டினானா? ஆமாம் சார். என்னன்னு மிரட்டினா? இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் ஒரு மெடிசனா. அந்த மெடிசனை நான் தான் இவர் குடிக்கிற பீர்ல கலந்தனா. மெடிசனை கலந்த பீரை குடிச்சதால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். அதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கிறதா மிரட்டினாரு. அதான் பணத்தை கொடுத்துட்டேன். அவன் மிரட்டினதும் நீங்க பணம் கொடுத்தா அவ சொல்றது உண்மை மாதிரி ஆயிடுச்சுல? அதை யோசிக்கலையா? அது வந்து அதை யோசிக்கல சார். வேற என்ன யோசிக்கிறீங்க? ஆஸ்பத்திரி பேரை கெடுத்துட்டு போறான், வீணா எதுக்கு வம்புன்னு காசை கொடுத்துட்டேன் சார். ஓகே, உங்களுக்கு ஃபோன் வந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். அந்த நம்பரை கொடுங்க, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்பரை கொடுங்க, நான் அவன் லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார். ஹலோ அகில், நான் வெங்கடேஷ் பேசுறேன். சொல்லுங்க வெங்கடேஷ். ஒரு நிமிஷம் இரு, நம்ம ஏசிபி சார் பேசுறாராம். குடு 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 குடு. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் அகில். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சார் கூப்பிட மாட்டீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டுமா? ஓகே வாங்க. வேலைக்காரங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்கல்ல? எல்லாரையும் அனுப்பிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நீங்க மாமாவை குத்த இந்த கத்தியை ஓங்குனதும் அவர் ஷாக்கா வர்றாருன்னு பார்க்கணும். உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். அதே தான். வா 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 வா. ஆ. என்னங்க ஆளு பெட்ல காணோம். எங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும். என்னப்பா சபரி, நீயும் உன்னோட மனைவியும் கையில கத்தியோட உள்ள போய் என்ன பண்ணிட்டு வர்றீங்க? அது பெரியப்பா, உங்களுக்கு தான் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கலான்னு, ஆப்பிள் கட் பண்ணலான்னு கத்தி எடுக்கலான்னு வந்தேன். இல்ல? ஆமா ஆமா மாமா. நீங்க எப்போ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சீங்க? நான் மயக்கத்துக்கு போனாதானே கண்ணு முடிக்கிறதுக்கு. அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரவே இல்லை. அப்படியா பெரியப்பா? ஏன்பா, ஹார்ட் அட்டாக் வந்து
சிவியரா படுத்திருக்கிற மனுஷனா இருந்தா இப்படி உங்க முன்னாடி குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன வாணி, நீ காஃபில கலந்து கொடுத்த மெடிசன் வேலை செய்யலையேன்னு யோசிக்கிறியா? நீ மெடிசன் கலந்த காஃபியை கொண்டு வர்றதுக்குள்ளவே என்னோட விசுவாசமான சமையல்காரன் காஃபி கப்பை மாத்திட்டான். நான் குடிச்ச காஃபில நீ கலந்த மருந்து இல்ல, அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வரல. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு டாக்டர் கிட்ட நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொடுமைகளை சொன்னேன். உங்களை கையும் களவுமா பிடிக்க நானும் டாக்டரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் நாடகம். ரூமுக்குள்ள என்னை பார்க்க நீங்க அடிக்கடி வந்தா எனக்கு பிரச்சனை. அதனால தான் எனக்கு நோய் தொற்று இருக்கிறதா டிராமா ஆடணும். உங்களை யாரையும் உள்ள வராம பண்ணும். டாக்டர் வரும்போதே எனக்கு சாண்ட்விச்சஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ் இதெல்லாம் கொடுத்துறதால அவர் போனதும் கதவை சாத்திட்டு உங்க யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தின்னுட்டு பேசாம படுத்துக்குவேன். நீங்க இந்த 2 நாளா நான் நோய் தொற்றுனால நினைவு திரும்பாம படுத்திருப்பேன்னு நம்புனீங்கல்ல? அப்படி நீங்க நம்பின பிறகு என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் வீட்டுக்கே வந்தேன். வீடு முழுக்க மைக்ரோ ரிசீவர் வச்சிருக்க. எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னம்மா வாணி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அது வந்து வந்து மாமா, நான் உன் புருஷனுக்கு தான் அறிவில்லை. என் மேல விசுவாச குறைவா நடந்துக்கிட்டான். உனக்கு எங்க போச்சு புத்தி? எப்போ என் செக் புக்ல என் கையெழுத்தையே போட்டு என் பணத்தை எனக்கு தெரியாம எடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னானோ அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து அதை சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். மாமா, அது அது நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா வாய மூடு. திருடரவ மட்டும் திருடன் இல்ல, திருடனுக்கு துணை போறவளையும் திருடன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில என்ன கொலை பண்ண சபரி கூட சேர்ந்து அவனை விட நீதான் ஆர்வமா இருந்த. கரெக்டா? மாமா, அது உங்க வீட்டுக்காரங்களை பணக்காரனாக்க ஒரு சான்ஸ் கிடைச்சதும் பச்சோந்தியா மாறிட்ட இல்ல? மாமா, நீங்க நினைக்கிறது. பேசாத. என்ன மாமான்னு கூப்பிடாத. அதுக்கு உனக்கு தகுதி இல்ல. அது இல்ல மாமா. பேசாத. பேசாத. சுட்டுடுவேன். அவ்வளவு கோபத்தில் இருக்கேன். டேய் சபரி, பெரியப்பா, வக்கீல் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுனதானே? பேசுன பெரியப்பா. என்னோட சொத்து பூராவையும் உன் பேருக்கு உயில் எழுதி வச்சிருக்கிறதா வக்கீல் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா உயில உன் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? மன்னிச்சிருங்க பெரியப்பா. குதிரை ரேஸ்ல நிறைய பணத்தை இழந்துட்டேன். கூட நட்புல தப்பான திங்கிங் மனசுக்குள்ள வந்துடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. சாரி சபரி, உன்னை மன்னிக்கலாம் முடியாது. தண்டனை தான்.
பெரியப்பா. ஆனா அந்த தண்டனைய நான் கொடுக்கறதா இல்ல ஏற்கனவே உன்னை தண்டிக்க பிளான் போட்டிருக்கிற உன் மனைவி கொடுக்கறாளான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? நான் என்ன தண்டனை கொடுக்க பிளான் போட்டிருக்கேன் மாமா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏய் ஏய் ஏய், என்ன என்ன பிளான் போட்ட? என்னங்க மாமா என்னமோ திடீர்னு குழப்பறாருங்க. குழப்புறது நானா நீயா? நான் என்ன குழப்பறேன் மாமா? வந்த ஜானி யாருன்னு உனக்கு தெரியாதா? அவனை எனக்கு எப்படி தெரியும்? உங்க புள்ளன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். எனக்கு இங்க எவனும் புள்ளையெல்லாம் கிடையாது. என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமாடா, நான் மாயாதேவின்னு ஒரு நாடக நடிகைய காதலிச்சது நிஜம். அவ ஒரிஜினல் பேரு ராமலக்ஷ்மிங்கிறது நிஜம். ஆனா ராமலக்ஷ்மிய நான் கல்யாணம் பண்ணிக்காம போனதுக்கான மெயின் காரணம் அவளுக்கு கர்ப்பப்பையில கேன்சர். கர்ப்பப்பையை எடுத்துட்டா. அதனால தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கல. ராமலக்ஷ்மி என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னது நிஜம். ஆனா ஏன் நேரம் அந்த மனைவி, அதாவது உங்க அம்மாவுடைய அக்கா, அவளால எனக்கு வாரிசு வரல. இதை நாங்க சொல்லி சொல்லி ரகசியமாவே வாழ்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டோம். அவ ரீசெண்டா செத்தது நிஜம். அவளுக்கும் எனக்கும் எந்த பிள்ளையும் பிறக்கல. அப்படின்னா அவன் கரெக்டான டைம் பார்த்து எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? அதத்தான் உன் மனைவி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. போய் சபரி என் சொத்தை அடிச்சு உனக்கு எங்க 50 லட்சம் கொடுக்காம போயிடுவானோன்னு அவனுக்கு முன்னாடியே மொத்த சொத்தையும் அடிக்க நீ போட்ட பிளான் தான் ஜானியோட வரவுன்னு எனக்கு தெரியும். என்னவா நீ சொல்ற? ஐயோ, சத்தியமா இல்ல மாமா. மாமா, யாரோ உங்களை குழப்பி இருக்காங்க. ஏய் வாணி, என்னங்க, என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? உண்மைய சொல்லுடி. என்ன உண்மை? ஏய், மரியாதையா உண்மைய சொல்லிடு. இல்ல நான் அந்த ஜானிய உன் கண்ணு முன்னாடியே கொண்டுடுவேன். சொல்லு, அவன் கழுத்தை அறுத்துருவேன். ஷாபாஷ். சாரி பிரதர், உங்க பெரியப்பா ரொம்ப வீக்கா இருக்கார். தலையில லைட்டா தான் அடிச்சேன், மயங்கிட்டாரு. கொஞ்சம் இங்க வரீங்களா? வரீங்களா மாட்டீங்களா? என்ன பிரதர் அப்படி பாக்குறீங்க? என்ன வேணும் உனக்கு? நீங்க மயங்கணும். என்னது? நான் மயங்கணுமா? ஆமா. யார் நீ? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என் கூட வரணும். அங்க வச்சு பேசிக்கலாம். வரியா? குட் மார்னிங் மிஸ்டர் சபரி. மேடம், நீங்க? நானே தான்.
பெரியப்பா பெரியப்பா என் பெரியப்பா என்ன பண்ணீங்க? என் பெரியப்பா உங்க பெரியப்பாவே தான். ஏன் அவரை கட்டி போட்டிருக்கேன்னு பாக்குறியா? கட்ட அவுத்து விட்டா ரொம்ப ஓவரா பேசுறாரு. மேடம், இவ இவ இவன் எப்படி உங்க வீட்ல? என் பையன்தான் சிங்கப்பூர்ல இருக்கான். இங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படின்னா இங்க இனிமே இவன் பேரு ஜானி. உங்க அப்பாவுக்கும் திருச்சி நாடக நடிகை மாயாதேவி என்கிற ராமலக்ஷ்மிக்கும் ஆயிரத்தி 1994 ஆண்டு ஜூன் மாசம் 3ஆம் தேதி திருச்சியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவன் அவங்களுக்கு பிறந்ததா ஒரு பர்த் சர்டிபிகேட் கூடிய சீக்கிரம் என் கைக்கு வந்துரும். என்ன மேடம் இது? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? வேற எதுக்கு? உன்ன மாதிரியே நானும் உங்க அப்பா கிட்ட மொத்த சொத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போட்டேன். ஏன் போடக்கூடாதா? மேடம், என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு கோஆபரேட் பண்ணிருப்பேனே மேடம். நான் எதுக்குப்பா உன்கிட்ட கோஆபரேஷன் எதிர்பார்க்கணும்? உங்க அப்பாவோட கம்பெனிக்கு நான் வக்கீலா வந்தப்பவே அவர் கம்பெனியோட மொத்த சிக்கல் விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குள்ள பர்சனலா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. கடைசியா நீயும் மனைவியும் சேர்ந்து இவருக்கு ஏதோ ஒரு ட்ரக்க கொடுத்து மாரடைப்பு வர வைக்க பிளான் போடுறீங்கன்னு சார் தான் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் நான் ஒரு ஐடியா போட்டேன். ஏதாவது உங்க பிளான் மொத்தத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் உங்களை ஒரு கட்டத்துல மடக்கின மாதிரியும் ஒரு வீடியோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு பேசிக்கிட்டோம். அதான் எடுத்து வச்சோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாப்பா, நேத்து நீயும் உன் மனைவியும் உங்க அப்பா கிட்ட பேசினத போலீஸுக்கு எது வரைக்கும் காட்ட போறோம்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்கா? ஆமா, ஆதாரபூர்வமா இருக்கும்போது காட்டணும் இல்லையாப்பா? ஜானி, மாம், நேத்து இவங்க பேசினத ரெக்கார்ட் பண்ணியே அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட எது வரைக்கும் காட்ட போற? இதோ ஒரு நிமிஷம். பாருங்க. மன்னிச்சிருங்க பெரியப்பா, குதிரை ரேஸ்ல நிறைய பணத்தை இழந்துட்டேன். கூட நட்புல தப்பான திங்கிங் மனசுக்குள்ள வந்துடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. சாரி சபரி, உன்னை மன்னிக்கலாம் முடியாது. தண்டனை தான் பெரியப்பா. ஆனா அந்த தண்டனைய நான் கொடுக்கறதா இல்ல ஏற்கனவே உன்னை தண்டிக்க பிளான் போட்டிருக்கிற உன் மனைவி கொடுக்கறாளான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? எந்த பணத்துக்காக நீ ஆசைப்பட்டியோ அந்த பணத்தை நீ அனுபவிக்க கூடாது. அதுக்காக உன்னை நான் கொலை பண்றேன். உன் மனைவியை கொலை பண்றேன். நான் சாமியாரை எங்கேயாவது போறேன். இது யார் வாய்ஸ்? இந்த ஆடியோ நாங்க கிரியேட் பண்ண ஆடியோ. இது நீங்க கிரியேட் பண்ணதா? ஆமா, முழுசா கேளுப்பா. என் சொத்து முழுவதும்
முழுவதையும் என் தாலி கட்டாத மனைவி திருச்சி ராமலட்சுமி என்கிற மாயாதேவி பேர்ல ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ண சொல்லி என் வக்கீலுக்கு சொல்லிடுறேன். இதத்தான் போலீஸுக்கு கொடுக்க போறேன். பெரியப்பா பெரியப்பா. என்ன சார், உங்க வாய்ஸ ஒழுங்கா மிமிக்ரி பண்ணியிருக்கானா? டேய், அவர் தான் பதறாருல, ஒரு வாயை திறந்து விடுறா. ஓகே சார். ஜானி, மாம், அவர் கட்ட அவுத்து விடு. ஏதோ பேசணும்னு துடிக்கிறாருல்ல, பேசட்டும். அவுத்து விடு. ஓகே மாம். டேய், சீக்கிரம் விடுறா. இருப்பா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. என்னாலதான் இவ்வளவோ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பெரியப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் சோ சாரி பெரியப்பா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவமானங்களும் நடந்துருச்சு. டேய், நீ கொஞ்சம் வாயை மூடுறா. ஏய் மீனாட்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடியோ இது? என்ன ஆடியோ இது? என் வாய்ஸ்ல யாரு பேசுனா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க உங்க சபரிய மடக்க போட்ட பிளான எனக்கு தேவையான இடத்த பார்த்து எடிட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல நாங்க வேற விதமா டப்பிங் பண்ணி கேரி ஓவர் பண்ணிருக்கேன். எதுக்காக இத பண்ண? அட, இது நல்ல கதையா இருக்கே. என்ன மிஸ்டர் வேதாச்சலம், ரத்தம் சுறுசுறுப்பா இருக்கிற சமயத்துல நீங்க பரபரப்பா ஒர்க் பண்ணி சேர்த்து வச்ச 240 கோடி சொத்தை இந்த மாதிரி பண்ணாடைங்கெல்லாம் மொத்தமா அடிக்க பிளான் பண்ணும்போது மூளை இருக்கிறன்னா அத அவங்க கிட்ட இருந்து புடுங்க கூடாதா? இங்க பாரு, இதெல்லாம் தப்பு. வேணாம், தப்பு பண்ணாத. எது தப்பு எது ரைட்டுன்னு இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட யாரும் பேச வரல. ஏன்னா நீங்களே உங்க சொத்து விஷயத்துல அவுட் ஆஃப் பிக்சர். என்ன சொல்ற? மிஸ்டர் வேதாச்சலம், உங்களோட இந்த சபரியும் அவனோட ஒய்ஃபையும் நீங்க கொலை பண்ண மாதிரி நாங்களே முடிச்சிருவோம். புரியல. உன்னால மிரட்டப்பட்ட இவங்களையே முடிக்கும்போது சாமியார் ஆகி போன உங்களை சும்மா விடுவனா? காலி பண்ணிட மாட்டேன். என்ன என்ன கொன்னுடுவீங்களா? பின்ன விடுவோமா? நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? வாணி இங்கே இருக்காங்களா சார்? ஏய், வாணி எங்கடா? பெரியப்பா, அதானே வாணி எங்க எங்க போயிட்டா? நான் மயங்கிட்டேன்ல பெரியப்பா, எனக்கு தெரியல. அவ கதை முடிஞ்சு போச்சு. ஏய், என்னடா சொல்ற? ஆமா சார், நீங்க தான் கதையை முடிச்சீங்க. ஏய், விளையாடாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சபரி சார் கதை கூட முடிய போகுது சார். ஏய், விளையாடாத. விளையாடல சார், நீங்க சாகுறதுக்கு கூட டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கு. டோன்ட் வரி, ஓகே? மீனாட்சி, என்ன நடக்குது இங்க? மீனாட்சி, எங்க கூட்டிட்டு போறாங்க அவனை? என்ன வேதாச்சலம் சார், மனைவியோட தங்கச்சி பையன், அவன் மேல ஒரு தனி பாசம் இருக்கு. அது சரி, இல்லாமலா உயிலெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க? இங்க பாரு மீனாட்சி,
ஒரு லாயரா வந்து என்கிட்ட பவ்யமா வந்து கேட்டதுனால தான் என் குடும்ப விஷயம், பர்சனல் விஷயம் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? உன் மேல இருந்த நம்பிக்கையால தான் டாக்டரும் நானும் உனக்கு விஷயத்த சொன்னோம். விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணலாமா? ஓ, பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த நான் பண்ணா அது தப்பு. ஆனா அதையே நீங்க பண்ணா அது கரெக்ட். நீயா? நான் என்ன பண்ண? மிஸ்டர் வேதாச்சலம், உங்க தாத்தா இடத்தை வித்து நீங்க சம்பாதிச்சு வச்ச 240 கோடி சொத்தை நான் ஒண்ணு உங்ககிட்ட இருந்து அபகரிக்கல. புரியல. உங்க மனைவிக்கு சீதனமா அவங்க அம்மா கொடுத்த 240 கோடி உங்க சொத்தை நான் அபகரிக்கல. என்ன சொல்ல வர? நீங்க சுயமா சம்பாதிச்சு சேர்த்த 240 கோடி உங்க பணத்தை உங்ககிட்ட இருந்து பிரில்லியண்டா அடிச்சு எடுத்துக்க போறேன். அதுல என்ன தப்பு? என் பணத்தை நீ அடிச்சு உன் பேர்ல நீ மாத்திக்கிறது தப்பில்லையா? ஊராம் பணத்தை அடிச்சு ஒலையில போட்டுக்க ஆசைப்படுறது உன் ஊர்ல நியாயமா? அப்படின்னா உங்க பணம் 240 கோடியும் நீங்க நேர்மையான வழியில சம்பாதிச்சதா? ஆமா. பெட் கட்டலாமா? என்னன்னு? 23 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல வண்டி கடையில டீ வித்துக்கிட்டு இருந்த நீ இத்தனை வருஷத்துல நேர்மையா 240 கோடி சொத்து சேர்த்தத நீ நிரூபிச்சா உன்னை உயிரோட விடுற. நிரூபிச்சிரு பார்க்கலாம். இங்க பார், இப்ப என்ன உன் பிரச்சனை? நான் எப்படி பணம் சம்பாதிச்சேன் அப்படிங்கறதா உன் பிரச்சனையா? பேச்ச மாத்தாத. நீயும் என்ன மாதிரியே கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்லி தர்றேன். உனக்கு தேவை பணம்னா அதை பத்தி மட்டும் என்கிட்ட பேசு, வேற எதுவும் பேசாத. கோடி கோடினா? நான் வியாபாரம் பண்ண காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இப்போ அது ஈஸி. 5 வருஷத்துல நீ 500 கோடி ரூபாய் சம்பாதிக்க என்கிட்ட வழி இருக்கு. அப்படியா? ஆமா, நான் அதை உனக்கு சொல்லி தர்றேன். நீ இதெல்லாம் விட்டுட்டு என் கூட பார்ட்னர் ஆயிரு, பிசினஸ் பண்ணலாம். என்ன பார்ட்னர்? என்ன பிசினஸ் அது? வெளிநாட்டுல இருந்து சில கான்ட்ராக்ட்ஸ் மூலமா ஒரு பிசினஸ் நடக்குது. எப்படியும் உன் பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறதால அவன் பேர்ல ஒரு லைசன்ஸ் எடுத்துரு. வருஷம் 500 கோடிக்கு நம் நாட்டுல வியாபாரம் பண்ற ஒப்பந்தம் நான் போட்டு தர்றேன். நம்பலாமா? தாராளமா நம்பலாம். என்ன வியாபார ஒப்பந்தம் அது? இப்ப இந்த சபரி எனக்கு மாரடைப்பு வர்றதுக்காக ஒரு மருந்த வெளிநாட்டுல இருந்து வாங்கினதா சொன்னான்ல? ஆமா. அந்த மருந்தோட நம்ம நாட்டு ஏஜென்ட் நான் தான். அப்படியா? பார்த்தல. ஆமா ஆமா, இந்த விஷயம் சபரிக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. அப்படின்னா இந்த ராம் காட்டன் மில்ஸ், ராம் ஜின்னிங்ஸ் ஃபேக்டரி, ராம் கெமிக்கல் கம்பெனி, இந்த ராம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நீங்க நடத்துற கம்பெனில இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரல. இந்த ஏஜென்ட் வேலை தான் உங்களுக்கு பணம் தருதா? ஆமா, இந்த பிசினஸ் எல்லாம் லட்சங்கள் தான். கோடிக்கணக்கான பணம் வரணும்னா மனுஷன் உயிரோட தான் விளையாடணும். அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட பாவமே, மனுஷன் உயிரோட நாம எப்படி விளையாடி வியாபாரம் பண்றது? அதெல்லாம் நான் சொல்லி தர்றேன். நீ முதல்ல நம்ம ஒப்பந்தத்தை கிளியர் பண்ணு. என்ன கிளியர் பண்ணும்? நான் எடுத்து வளர்த்த இந்த பையன் சபரி ஏன் கத்தி எடுத்து என்னையே குத்த தீர்மானிச்சிட்டான். அதை என்னால மன்னிக்கவே முடியல. மனசுக்குள்ள பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சு. புரியல. புரியற மாதிரி நான் உனக்கு எப்படி சொல்றது? மனுஷங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கை ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ற மெடிசனை வியாபாரம் பண்ற எனக்கே அந்த மெடிசனை பிரயோகம் பண்ண தயாராயிட்டான். அதுவும் என் வீட்லயே இருக்கிறவன். மன்னிக்க முடியல. அதனால ஆமா, அவனையும் அவன் மனைவியும் நீ எப்படி கொலை பண்ண சொல்லியிருக்க? கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரோட டெட் பாடிஸை
தயவு செஞ்சு என்கிட்டயே கொடுத்துரு. கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மகிட்ட இருக்கிற வீடியோவை போலீஸ்ல காமிச்சு என்ன இந்த மாதிரி பண்ணாங்க, போலீஸ்ல காட்டி கொடுக்கிற தண்டனையை நான் தரலான்னு முடிவு பண்ண, அதுக்குள்ள 2 பேரும் அவசரப்பட்டு தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னு கதையை முடிச்சிடுறேன். ஓ, வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசி 500 கோடி வருஷம் வருஷம் சம்பாதிக்க என்ன ஏற்பாடோ அதை பத்தி பேசுவோம். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் வேதாச்சலம்? புரியல. உங்களுக்கு மனைவி இல்ல, அப்பா அம்மா இல்ல, வாரிசும் இல்ல. அப்புறம் எதுக்கு பணம் பணம்னு இப்படி சாகுறீங்க? நீங்கெல்லாம் மனுஷன் தானா? என்ன இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ண போறீங்க? போகும்போது கொண்டு போக போறீங்களா? என்ன மீனாட்சி, பேச்செல்லாம் தசை மாறுது. பணத்தாசை பிடிச்ச மிஸ்டர் வேதாச்சலம், பேச்சு மட்டும் திசை மாறல, மொத்த விஷயமும் மாறிக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தான் புரியல. என்ன புரியல? திரும்பி பாருங்க, புரியும். என்ன அப்படி பார்க்குறீங்க பெரியப்பா? 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குமேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் சார், we are friends. Thick friends. Close friends. By the way, I am Martin. உங்க வியாபாரத்தால பாதிக்கப்பட்டவன். ஏன் வியாபாரத்தாலையா? ஆமா பெரியப்பா, இவன் என்கிட்ட வந்து இவனோட அண்ணனுக்கு அவனோட வியாபார எதிரிகள் மாரடைப்பு வர்றதுக்கு காரணமான மருந்தை கொடுத்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு ஓன்னு அழுதான். எங்க அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணும்னு ரெமினி மெடிசனை தேடினா ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அதோட விஷயம் மொத்தமும் காஸ்ட்லியாவும் சாமானிய ஜனங்க தொடக்கூட முடியாத தூரத்துல லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்ற பேர்ல பொய்யாவே இருந்துச்சு. அந்த பணத்தை பெரட்ட முடியாம நாங்க தோத்துட்டோம். எங்க அண்ணனை நான் எழுந்துட்டேன். அவன் குடும்பத்தை அனாதையா ரோட்ல விட்டுட்டோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சோம். அப்பதான் என்கிட்ட வந்து இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கிறதா சொன்னாங்க. நான் மேடம் கிட்ட ஹெல்ப்புக்கு வந்தேன். நான் தான் 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி, நீங்க மட்டும் தனியா இத பண்ணல, பெரிய டாக்டருங்க குரூப்பே உங்க கூட சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா ஆதாரபூர்வமா உங்களை எங்கேயுமே பிடிக்க முடியல. ஆனா அந்த அளவுக்கு நீங்க பிரில்லியண்டா விளையாடி இருக்கீங்க. ஸோ உங்களை மடக்க பக்காவா பிளான் போட்டோம். அப்பதான் ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் கூப்பிட்டு, சபரி தப்பான ஆளு, அவனை மடக்கணும்னா அவனோட மனைவியை கிட்னாப் பண்ணி பக்கத்துல வச்சுக்கலான்னு நான் ஒரு பிளான் சொன்னேன். என் பிளான் படியே அவரும் வந்து பயமுறுத்தினாரு. டாக்டர் மூலமா உங்களுக்கு தகவல் வரவும் நீங்க என்ன கண்காணிக்க ஆரம்பிச்சீங்க. நானும் வாணியும் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்றவங்க மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சோம். நீங்க இவங்களுக்கு தெரியாம இவங்கள முட்டாளாக்க ஹார்ட் அட்டாக் வர காஃபியை குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணீங்க. நானு உங்க நாடக நடிகை வாரிசா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பிளான் கொடுத்தது சபரி தான். பெரியப்பா, நீங்க ஆதாரபூர்வமா மாட்டணும்னா நீங்க தான் வாய் விடணும். அதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி we are got it. மனித உயிர்களோட விளையாடுற, மருந்தை வச்சு விளையாடுற உங்களை மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கிற கேம்பிளிங் மனுஷங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு
இந்த மனித சமூகத்துக்கு அடையாளம் காட்டி உங்களை அழிச்சிட்டா நாங்க செஞ்ச பெரிய உதவி இந்த மனித இனத்துக்கு இருக்கும்னு ஃபீல் பண்றோம். ஃபைனலி we done it. ஆனா தீர்ப்பு தான் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. சட்டத்தை எங்க கையில எடுத்துக்கிறதா வேணாமான்னு எங்களால தீர்மானிக்க முடியல. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு தண்டனை உண்டு. யா வாணி, சபரி, அந்த டாக்டர் பத்தி என்கொயரி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன். பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. எங்க பெரியப்பா பக்காவா மாட்டியாச்சு. அப்படியா? நீ ஏசிபி பான் ஆஃபீஸ்க்கு வந்துரு, நாங்க வந்துடுறேன். அங்க வச்சு பேசிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர், பை. சார், என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சார். எங்க அண்ணனுக்கு 28 வயசு, ஆரோக்கியமா இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவருக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்க அவரை சேவ் பண்ண முடியல. காஸ்ட்லி மெடிசன்ஸ் வாங்கி அவர் உயிரை காப்பாற்ற எங்களால் பணம் பெறட்ட முடியல. அவரை இழந்துட்டோம். அப்போதான் எங்க அண்ணன் 10 நாளுக்கு முன்னாடி அவர் பாடியை செக் பண்ண ஸ்டெம் செல் ரிப்போர்ட் கிடைச்சது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஸ்டெம் செல் ரிப்போர்ட் படி எங்க ஜீனுக்கே ஹார்ட் அட்டாக் வர சான்ஸே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்படியா? ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி எங்க அண்ணன் மரணம் ஹார்ட் அட்டாக் தானே பக்காவா இருக்கு. அது எப்படி? அது புரியாம தான் மண்டையை உடைச்சிக்கிட்டு எங்க அண்ணன் டெத்துக்கு கரெக்ட் ரீசன் என்னன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சேன். ஓ, அவரு பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் ஹரிதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷனை பண்ணிட்டு தான் பார்ட்டிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஓ, அந்த டாக்டர் கிட்ட விசாரிச்சா எங்க அண்ணன் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு ஒரே அடியா அடிச்சிட்டாரு. அப்பதான் எனக்கு சந்தேகம், ஒருவேளை இந்த டாக்டர் சைட்ல தான் ஏதோ ஒரு தப்பு மறைக்க எங்க அண்ணனை கொன்னுட்டாங்களோன்னு அவங்க சர்க்கிள் மொத்தத்தையும் நான் என்கொயரி பண்ணேன். வெரி குட். அப்பதான் என் ஃப்ரெண்டு சபரியோட பெரியப்பா கூட இந்த டாக்டர் ஹரிதாஸ் கான்டாக்ட்ல இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்துல தான் இந்த சபரி மூலமா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டான இந்த ஜானியோட அம்மா சபரியோட பெரியப்பாவுக்கு லாயர்னு தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். குற்றம் செய்யற பணக்காரங்களை மாட்ட வைக்கணும்னா என்ன பண்றதுன்னு நாங்க எல்லாரும் உக்காந்து பேசணும். அப்பதான் எங்க பெரியப்பாவுக்கு ஏதோ தப்பான மெடிக்கல் பிசினஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பிகாஸ் பேசிக்கலி ஐம் a ஜேர்னலிஸ்ட். எங்க மாமாவுக்கு வெளிநாட்டுல இருந்து மாரடைப்பு வர மெடிசன் வியாபாரம் ஏதாவது பண்றாரான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதை பத்தி நானும் சபரியும் பேசணும். பெரியப்பா காதுல படுற மாதிரி அவரை கொலை பண்ண பிளான் பண்ற மாதிரி நான் பேசினேன். அவர் டாக்டர் கிட்ட அந்த பிளானை உண்மைன்னு நினைச்சு பயந்துட்டாரு. டாக்டர் அந்த பிளானை பத்தி எங்க அம்மா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. வாணிய கிட்னாப் பண்ணலாமான்னு கேட்டாங்க. எங்க அம்மா வாணிய அகில வச்சு கிட்னாப் பண்ண பிளான் போட்டாங்க. இதை கேள்விப்பட்டதும் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரீசெண்டா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட அரவிந்துக்கு மருந்து மூலமா நீங்க ஹார்ட் அட்டாக் வர வச்ச விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி மிரட்டினேன். சும்மா மிரட்டினேன். ஓஹோ, அந்த விஷயம் வெளியில தெரியாம இருக்கணும்னா யாரோ சம்பந்தம் இல்லாத இந்த உங்க நண்பர் வெங்கட் பேங்க் அக்கவுண்ட்ல டாக்டர் ஹரிதாஸ பணம் போட சொன்னீங்களா? ஆமா சார். வெரி குட். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த டாக்டர் ஹரிதாஸ் பணத்தை பேங்க்ல கட்டிட்டாரு இல்லையா? ஆமா சார். அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இந்த குரூப் ஏதோ தப்பான வேலை பண்றாங்கன்னு. உடனே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. பெரிய குரூப் இல்லையா சார்? மேல்மட்டத்திலேயே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கேஸ் இழுத்து மூடிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சார்? அதுக்கு பயந்து தான் நாங்களே ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சோம் சார். அந்த டைம்ல தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம் சார்.
உங்ககிட்ட ஒரு புது கேஸை இன்ட்ரெஸ்டா அனுப்பலான்னு நாங்க பேசிக்கிட்டோம். அதனால தான் இவர் தங்கைய அனுப்பி அவரையே காணோன்னு ஒரு கியூரியாசிட்டியோட உங்ககிட்ட இந்த கேஸ தொடங்கி வச்சோம். இதுக்குள்ள எங்க பெரியப்பா நாங்க ஒண்ணுமே கலந்து கொடுக்காத காஃபில மாரடைப்பு வர மருந்து கலந்த காஃபின்னு நினைச்சு கீழே ஊத்திட்டு அவரு வேற காஃபியை குடிச்சிட்டு எங்களை ஏமாத்துறதா நினைச்சு அவர் பேஷண்டா நடிச்சாரு. இதுக்கு நடுவுல அந்த டாக்டருக்கு நானும் சபரி பெரியப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்றோன்னு கன்ஃபார்மா நம்ப வச்சோம். இதுக்கு நடுவுல எங்க அம்மா கொடுத்த பிளான் படி நானும் வேதாச்சலம் சார் சொத்துக்காக வாரிசு மாதிரி வீட்டுக்குள்ள நடிக்க வந்தேன். நீங்க எதுக்காக அவருக்கு இவ்வளவு டென்ஷன் கொடுத்தீங்க? எங்க மேல சந்தேகம் வந்ததும் எங்க பெரியப்பா வீடு முழுக்க மைக்ரோ ரிசீவரை வச்சு எங்க பேச்ச ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு வேற வழியே தெரியல. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நாங்க ஒரு பெரிய வில்லன் குரூப் மாதிரி நடிச்சப்போ நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். மொத்தத்துல ஒரு யூத் டீமே சேர்ந்து பெரிய கிரிமினல் கும்பல போலீஸ் பிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஐயோ என்ன சார், சின்சியர் ஆபீசரான நீங்க எங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. சட்டத்தை கையில எடுக்கிற மாதிரி நடிச்சு அதே சட்டத்தை நிலைநாட்ட உங்கள மாதிரியான இளைய சமுதாயம் இப்படி விழிப்புணர்வோட இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எஃபெக்டிவா பக்காவா ஒரு கிரைம்லெஸ் ஜெனரேஷனா நம்ம நாடு சூப்பரா இருக்கும். ஜெய் ஹிந்த்.